இப்போ நான் நான் பேசுனது இதே போய் யாரோ ஒரு ஆசிரியர் இருந்து எனக்கு வழி நடத்தலையே, ஒரு காட்டலையே, எனக்குள்ள ஒன்று சொல்லலையே. அப்போ இயற்கையாக தான் அது நடந்துச்சு. அவன் ஒன்றும் இல்லாதவன் யாரா இருக்கிறான்னா, காலத்தையே விடுபட்டவனா இருக்கிறான். அவன் காலம் சுழற்சியில் பூமி இருக்குல்ல, பூமியும் அவனை பற்றி கேர் பண்ணுறதில்ல. இப்படிதான் உலகம் முதல் முறையாக ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துக்குள்ள, ஒரு வெற்று இடத்துல, ஒரு அழுத்தத்திலேருந்து, ஒரு பூமி வெடிப்புலேருந்து இந்த உலகம் உருவானுச்சுன்னு அறிவியல் சொல்லுது. புரியுதுங்களா? இமாச்சல் போகிறவன் அவன் தன்னை உணர்றதுக்காக எவனும் போகல. அங்கே மகாவதார் பாபா இருக்காரு, அவரே கடத்திட்டு வந்துடணுன்ட்டு போகிறான். அப்போ ஒரு அகோரியம் எப்படி இருக்கான், நானே சிவன், அந்த சிவனே உள்ளே அப்படியே தூக்கி நான் உள்ளே சொருகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறான். நான் பார்த்த தீவிரமான இடங்களில் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, சிங்கேரி, அந்த மூகாம்பிகை கோயில், சிதம்பரம் கோவில், காசி, இது எல்லாமே இந்த பாம்பாட்டி சம்பந்தமான ரிலேட்டடாக தான் இருக்குது. அந்த பூஜை, அந்த புனஸ்காரம், அந்த செயல்லாம் வேற. எனக்கு சாரதா கோயிலில் நடந்த அனுபவம்லாம் என்டையர் டிஃப்ரெண்ட்டு. நான் என்னோடய ட்ராவலுக்குள்ளே என்னன்னா, ஒரு இடம் அந்த இடம் என்னை வரவேற்கும், அந்த இடம் ரிசீவ் பண்ணும். அந்த இடத்துக்குள்ளே இருக்கிறது 10 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும். இந்த இடம் சரியான போக்கில் இருக்கா இல்லையா, இந்த இடத்துக்குள்ளே யார் இருக்கா. இப்போ பொதிகை மலையும் நானும் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு ஆளுங்க. அந்த பொதிகை மலையும் நானும் வேற இல்லை. எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்கு. என் தாய் தகப்பனோட உயர்ந்தமான ஒரு இடம். அப்போ தாய் தந்தைன்னு எதுக்கு அதை மென்ஷன் பண்ணுறேன்னா, அவ்வளோ நாள் அந்த மாதிரி இடத்துக்குள்ளே நாங்கள் பணி செஞ்சுருக்கிறோம். அந்த மாதிரி நான் நிறைய இடத்துக்குள்ள என்னுடைய அலைவரிசையை முன்ஜென்மத்தில் நான் செஞ்ச தியானத்தில் இருந்த அந்த அலைவரிசையை எடுத்து நானே பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த இடத்த கட்டுறதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, முழுக்க என்னுடைய அலைவரிசை இருக்குது. நான் ஒரு பெரிய செயலை இங்கே விடுறேன். ஏன்னா உடலுக்குள்ளே இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு 90% இருக்கிற ஒரு விஷயத்தை நான் விடுறேங்க. சமாதியோட பவர்ஃபுல்லான விஷயமா இருக்கும். நீ சோதிச்சு வேணா பார்த்துக்க, அந்த இடத்துக்குள்ளே இருக்கு, நான் விட்டுட்டு போகிறேன். அங்கே மகாவதார் குகையில் எனக்கு நிகழ்ந்தது என்னன்னா, இது உங்களுடைய இடங்க, நீங்கள் இருந்த இடங்க. நான் அடித்து சொல்லுவேன், அது என்னுடைய ஓன் இடம் அப்படின்னு சொல்லுவேன். அது என்னுடைய சொந்த மண். அது அந்த இடம் என்னுடைய இடம். அந்த கருவறையோ அது சுற்றி இருக்கிறதோ நான் உட்காந்து பல நாள் தியானம் பண்ணியிருக்கேன், பல வடிவத்தில் தியானம் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு நுட்பமான, பாரம்பரியமான, தொன்மையான கலைங்க. இந்த கலையை ரொம்ப அது கிடைக்கிற விதம் ரொம்ப, அது கிடைக்கிறதே ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில் தான் கிடைக்கும். இப்போ இன்னைக்கு அது அதுக்கான ரெஸ்பான்ஸ் இல்லாதனால தான் ஒரு உண்மையான குருவை பார்க்க முடியலை. உண்மையிலே என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அந்த நாகம் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இங்கே அது மாதிரி ஒரு புரிதல் இல்லை. ஒரு சாதாரணமாக தியானம்னு ஆயிடுச்சு. குண்டலினி சக்தின்னு பேர் சொன்னாவே சாபம் வந்துருங்கிறான். அது பெரிய அதுக்கு பேர் என்ன தெரியுமா, இன்னொரு பேர், அதுக்கு பேர் ஆட்கொள்ளின்னு பேர். அது தவற ஆக்சஸ் பண்ணால் அது நீயே செத்து போவாய்ங்கிறது தான் அதுக்கு ஒரு பொருள். பொதுவாக நீ அதை அதை ஆக்சஸ் பண்ணலனாலும் நீ செத்து தான் போவ. ஆனால் அதை ஆக்சஸ் பண்ணனா உன்னோடைய சாவு கூட கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும், தவறாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அது அதனால அது ரொம்ப கரெக்டாக கையாள கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் அது. அப்போ கரெக்டாக கையாள கற்றுக்கணும்னா, இப்போ நான் உங்களுக்கு யாருக்குள்ளேயும் நான் தான் கையாளுறவன் அப்படின்னு சொல்லலை. ஒரு இயற்கையாக ஒருத்தருக்கு கிடைக்கப்படணும், என்னால் கிடைக்கப்படணும்னு யாருக்காவது ஒன்று இருக்கும்போது அது இயற்கையாக நடக்கும். அதுக்கான வாய்ப்புகளை நமக்கு எந்த ரூபத்துலேயும் அதை ஏற்படுத்துறதுக்கு அது உள் உணர்வு சொல்லும். அப்போ நாம் அது எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு சவுட்டு மணிக்காக சக்கரை அள்ளி தர்றது இல்லை. அது யாருக்கு எப்படி என்ன மாதிரி சூழல்ங்கிறது அது காலத்தோட அது ஒரு சூழல், அது செயல், அது அந்த இதுதான். இப்போ எனக்குள்ள இப்போ நான் பேசுனது இதே போய் யாரோ ஒரு ஆசிரியர் இருந்து எனக்கு வழி நடத்தலையே, ஒரு காட்டலையே, எனக்குள்ள ஒன்று சொல்லலையே. அப்போ இயற்கையாக தான் அது நடந்துச்சு. அப்போ இயற்கையாக அது அவ்வளோ ஒரு பொக்கிஷமாக எடுத்துகிட்டு போயிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இது மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது உடல் ரீதியாக ஒரு மனிதன் மாற்றம் மட்டும் இல்லாமல் அவன் மனித வாழ்க்கையிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். அப்போ ஒரு பெரிய ஒரு லைஃப்பில் ஒரு முக்கியமான இடங்கிறத நான் சொல்கிறேங்க. அப்போ இது நீங்கள்
இப்போ நான் இயற்கையாக எப்படி இருக்கணும், எனக்கு கிடைக்கலாமே, எனக்கு ஏன் கிடைக்கலன்னா, உங்களுடைய உள்வினையில் நீங்கள் சம்பந்தமே இல்லாத வீடுகளில் கிடைக்கப்படாத இடத்துல நீங்கள் தேடுறது காரணம் என்னன்னா முன் ஜென்மத்தோடைய செயல்பாடுகள். ஒரு நாள் அந்த செயல்பாடுகளையும் விடுபட்டு உங்களுக்கான ஒரு நல்ல காலம் உருவாகும் போது அந்த வீட்டிலேருந்து வந்துட்டு எந்த வீட்டில் போய் நின்று தேடப்படணுமோ அதுக்கும் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அது காலம். அதுதான் சொல்றது. கடவுள் அப்படிங்கிறதே, இறைவன் அப்படிங்கிறதே காலத்தை தான் சொல்றோம். காலத்துக்குள்ள தான் இருக்கிறது. அப்போ ஒருத்தன் சமாதி சொன்னேன்ல, ஒன்றும் இல்லாதன்னு ஒன்று சொல்றான்ல, அவன் ஒன்றும் இல்லாதவன் யாரா இருக்கிறான்னா காலத்தையே விடுபட்டவனா இருக்கிறான். அவன் வந்து காலம் சுழற்சியில பூமி இருக்குல்ல, பூமியை அவனை பத்தி கேர் பண்றதில்ல, சூரியனை கேர் பண்றதில்ல, சந்திரனை கேர் பண்றதில்ல, கடவுள்னு தத்துவத்தை கேர் பண்றதில்ல. அந்த அனுபவத்துக்கு போயிட்டான். அப்போ அவன் என்ன சொன்னான், ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு உட்காந்துக்கிறான். அப்போ அவனுக்கு வந்து எதுக்குள்ளேயும் இல்லை. அவன் இருட்டும் அல்ல, வெளிச்சமும் அல்ல, அவன் காற்றும் அல்ல, அவன் அசைகிறவனும் இல்லை, அசையாதவனும் இல்லை. அவன் எதுவுமே எப்படி என்ன வந்து இதுக்கு ஒரு பேர் வைக்கிறதே தெரியலங்கிட்டான். இதுதான் என்ன சொல்றாங்க விஞ்ஞானத்துல, என்ன சொல்லுது, உலகத்துல என்ன சொல்லுதுன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உலகம் இப்படிதான் இருந்துச்சுங்கிறாங்க. இந்த அனுபவத்தை தான், இப்படிதான் உலகம் முதல் முறையா ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துக்குள்ள, ஒரு வெற்று இடத்துல, ஒரு அழுத்தத்திலேருந்து, ஒரு பிடிப்புலேருந்து இந்த உலகம் உருவானுச்சுன்னு அறிவியல் சொல்லுது. அவன் சொல்ற கூத்து என்ன சொல்றான் அப்படின்னா, நான் ஒன்றும் இல்லை, எதையும் வந்து சுவாசிக்கிறதும் இல்லை, இந்த சுழற்சி, இந்த கடவுள் தத்துவம் எதுலேயும் இல்லை, நானே இல்லை, ஆப்போசிட்ல எதுவும் இல்லை, நான் அப்படியே இருக்கிறேன் அப்படிங்கிறான். புரியுதுங்களா? இதுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல்பாடுகள். அப்ப அதையும் இந்த உலகம் முதல் தோன்றியதையும் ஒப்பிடும்போது ரெண்டும் ஒரு செயலா இருக்கு. அப்போ ஒன்றும் இல்லாத ஒரு வெற்றிடத்திலிருந்து, ஒரு அழுத்தத்திலிருந்து, ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு ப்ரெஷர்லேருந்து ஒன்று வெளியா இருக்கு. அப்போ அந்த ப்ரெஷர்லேருந்து என்ன வெளியா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ப்ரெஷர்லேருந்து ஒரு அணுக்கள், ஒரு ஒளி, இந்த மாதிரி செயல் தான் வெளியா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எல்லா இடத்துக்குள்ளேயும் இருக்கிற ஒரு சூழலாக இருக்கு. இப்போ தியானம்குள்ளேயே அந்த சுவாசத்தோடைய ப்ரெஷர், அந்த வெப்பத்தோட ப்ரெஷரில் ஒரு செயலில் உடலுக்குள்ள பெரிய மாற்றம் ஏற்படுதுங்கிறதும் ஒரு செயல் தான் அது. அதே மாதிரி கீழே இருக்கிற அந்த நாகம் விழிக்கிறதுக்கு, அந்த நரம்பு விழிக்கிறதுக்கு முக்கியமான காரணமும் அது பல நாள் அழுத்தத்துக்குள்ள ஆளாகும் போது அந்த இடம், அந்த விழிப்பு தன்மை ஏற்படுது. அந்த அழுத்தங்கிறது என்னன்னா, பல நாள் ஒரு பாம்பு புத்துக்குள்ள இருக்கிறத அந்த இடத்த சுற்றி வைக்கல் போட்டு கொளுத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த புத்து மண்ணு ஃபுல்லாக சூடு ஏற 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 உள்ள இருக்கிற நாகம் வெளியில வந்துச்சு. அப்போ அதுதான் சந்திரக்கலை சூரிய கலையில பல நாள் சுவாசித்த ஒருத்தன் சுவாசத்தை கொண்டு போய் வைக்க, அப்போ ஒரு நாள் அந்த நாகம் வெளிச்சு வந்துச்சு அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ செயற்கையா பண்ணா அந்த நாகம் ரியாக்ட் பண்ணிவிடும். இப்போ இயற்கையா பண்றதுனால அது வந்து ஆதரிக்குது. அப்ப சிவன் கழுத்துல நாகம் இருக்கிற மாதிரியோ, இல்ல பாம்பாட்டிங்கிற கையில நாகம் இருக்கிறத எதை காட்டுறாங்க, இல்ல பதஞ்சலியே நாகமா எதை காட்டுறாங்கன்னா, அந்த நாகத்தை கையாள தெரிஞ்சவன். ஸ்ரீரங்கத்துல ஒருத்தன் நாகத்து மேலே தூங்கிட்டு இருக்கானா, அவன் எவ்வளவு பெரிய பிரில்லியண்டா இருப்பான். அவன் தான் பாம்பாட்டி. அவன் எப்படி நாகத்து நடுவில் படுத்து தூங்க முடியும்? இங்க எவ்வளோ நம்ம வந்து பெட்டில் படுத்து தூங்குறோம், கட்டில படுத்து தூங்குறோம், பெஞ்சில் படுத்து தூங்குறோம், மரத்துக்கு கீழே தூங்குறோம். அவன் நாகத்துக்கு மேலே தூங்கிட்டு இருக்கான். அப்போ அந்த நாகத்தை கையாள தெரிஞ்சவன், அந்த நாகம் வந்து அவன் நாகத்தை எப்படி கையாளணும்னு அவனுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அதுதான் அவன் தத்துவத்தை தான் சிலையா வடிச்சு, இது ஒரு தத்துவம், இது ஒரு சயின்ஸா, இது ஒரு தத்துவங்க, இதை வந்து பாருங்க, இங்கன்னு ஒரு அலைவரிசையா இந்த மாதிரி ஒன்று இருக்கிற இடத்த, அந்த இடம் பெரிய அலைவரிசையான இடம். ஆனா அந்த சிலையோ அந்த செயலோ எப்படின்னா பக்தியா இல்லாம அது ஒரு தத்துவம். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸு. உங்களுக்கு இந்த புகைப்படம் எதை காட்டுதுன்னா ஒரு ரெஃபரன்ஸாக காட்டுது. இப்போ இந்த நாகத்தையும் அந்த நடுவில் படுத்திருக்கிறதுக்கும் உனக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு, உன் உடலுக்கு இதுக்கு ஒரு தொடர்பு இருக்கு, உன் வாழ்க்கைக்கு ஒரு தொடர்பு இருக்கு. இதில் வந்து நீ அந்த ரிலேட்டடாக யோசிக்கணும். இது ஒரு மேப்பு மாதிரி உனக்கு ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, அந்த இடத்துக்குள்ள இந்த படுத்திருக்காருல அவரும் அந்த நாகம் சம்பந்தமாக ஒரு அலைவரிசை இருக்கு. அதை ஒருத்தருக்கு உணர்த்தி காட்டப்படுது இல்லை, அவரு அந்த இடத்துக்குள்ள ஒரு சிலையை வச்சு விட்டார். அது அப்படியே கோயிலாகி அந்த அலைவரிசையோட தீவிரத்தினால அது அது பாப்புலர் ஆகிப்போம். அதுக்குள்ளேருந்து ஒரு பெரிய செயல் வடிவமா அது மாறி போயிடுச்சு. அப்படிதான் அது. இப்போ அதுக்குள்ள நாம எப்படி அலைவரிசை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருத்தர் வந்து தியானத்துக்குரிய அவர் என்ன பண்றாருன்னா, முதல் முறையா போய் ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு. இப்போ உட்காந்து
அந்த அந்த சந்திரக்கலை சூரியக்கலையை பயன்படுத்தி அப்படியே தியானத்துக்குள்ள உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. வெளியில இல்லை, அவர் உள்முகமா இருக்கிறார். அப்ப அந்த உள்முகமா சந்திரக்கலை சூரியக்கலையில இருக்கிறவர் அந்த கீழே நாகத்தை எழுப்பி அந்த நாகத்துல சொன்ன அத்தனை வேலைகளையும் பண்ணி முடிச்சுட்டு அந்த நாகத்தையே கல்லா மாத்திட்டு அந்த இடத்துல இருந்து அவர் விடுபட்டு வர்றாரு. அப்ப அந்த மாதிரி இடம் தான் ஸ்ரீரங்கம். பல ஆண்டுகள் ஒரு நாகத்தை எப்படி கையாளணும்னு பாம்பாட்டியா இருந்து வித்தையை கத்துக்கிட்டு அந்த வித்தையில முழு அனுபவத்தை பெற்றுட்டு அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு போறாரு. அப்ப அவருடைய அலைவரிசை அந்த இடத்துல எப்படி எவ்வளவு குவியல் குவியலா கிடக்கும். அப்ப எப்படி ஒரு செயல்பாடுகளா இருக்கும். அப்ப அதே ரெஃபரன்ஸ்ல இன்னொருத்தன் அந்த பக்கம் வழிபக்கத்துல போனவனுக்கு அவங்க குரு பரம்பரையில் இருக்கவனுக்கு அவனுக்கு ஒரு தியானம் கிடைக்குது. அப்ப இந்த இடத்துக்குள்ள நம்ம குருநாதர் இருந்திருக்கிறாரு, இந்த இடத்துக்குள்ளேயே நம்ம ஒரு மணிமண்டபம் மாதிரி கட்டிடுவோம், இந்த இடத்துக்குள்ளேயே ஒரு வேலை செஞ்சிருவோம் அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான், ஒரு டிராயிங்கா அவன் என்ன பண்றான், நாகத்துக்கு மேல நம்ம குருநாதர் தூங்குற மாதிரி ஒரு காட்சியை அவன் டிராயிங் பண்றான். ஸ்கெட்ச் பண்ணி இதை ஒரு சிப்பி கிட்ட கொடுத்தோம், இல்லை அவனே சிப்பியாக இருந்த செதுக்கி அந்த இடத்துக்குள்ள பர்டிகுலரா அந்த குருநாதர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு அவனுக்கு அலைவரிசையில காட்டுது. அந்த இடத்த வச்சுக்கிட்டு எப்பயுமே நாமளோ நம்மளை சார்ந்து வர்றவங்களோ இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு சேஞ்சு கிடைக்கும் அப்படிங்கிறத அவன் உருவாக்குறான். அப்புறம் இப்படி அவன் குரு பரம்பரையில் இருக்கணும்னா அவன் போயிடுறான், மறைஞ்சு போயிடுறான், இல்லைன்னா அவன் சமாதிக்கு போயிடுறான். அடுத்தது அவங்க குரு பரம்பரையில் வாரிசுகள் அதை வச்சு பாதுகாத்துட்டே வர்றாங்க. அடுத்த தலைமுறை நீ போகுது. திடீர்னு பெரிய ராஜா வம்சாவளி வந்துடுறாங்க. ராஜா வம்சாவளி வந்தோடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துக்கு போனோடனே அவங்களுக்கு பெரிய மாற்றம். அந்த நாட்டில் செல்வ வளங்கள் கிடைக்குது, எல்லா செயலும் கிடைக்குது. அப்போ அவன் பார்த்துட்டு இந்த இடம் சாதாரண இடம் கிடையாது, இவங்க சும்மா கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காங்க, இதை கும்பிட்டா ஏதோ சேஞ்ச் இருக்குன்ட்டு கட்ரா கோயிலன்னு கோயிலாக கட்டினாங்க. கோபுரம் வச்சாங்க, அதை வச்சாங்க, இதை வச்சாங்க, கோயிலாக வச்சு அதை பெருசாக கட்டி மக்கள் எல்லாம் வழிபடட்டும், அதுக்குள்ளே ஒரு பெரிய செயல் இருக்குன்னு அந்த வழியை அப்படியே கோயிலாக அதை கன்வெர்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. முதல்ல அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 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 நம்ம அந்த குரூப்புங்கள்லாம் இப்போ ஒரு பிரமிடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் அந்த மாதிரி தான் அது ஆரம்ப காலகட்டத்தில். காசி, ராமேஸ்வரம், தஞ்சாவூர் பெரிய கோயில் இடம், இந்த கங்கை கொண்ட சோழபுரம், சிதம்பரம், இதெல்லாம் காடு. இந்த திருவண்ணாமலையெல்லாம் பொட்டல் காடு. இதெல்லாம் இந்த பாயிண்ட்டே கண்டுபிடிக்க முடியாது யாராலையும். இந்த மலை, இந்த கோயிலுக்கெல்லாம் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை ஒருத்தன் கண்டுபிடிச்சான். ஒரு ஞானி உட்காந்து நம்ம குருநாதருடைய இவன் அந்த பாம்பாட்டியை எவன் உட்காந்து அலைவரிசையாக பண்ணிட்டு போனவன்லாம் இங்கே இருக்கிறான், இப்போ இந்த இடத்துக்குள்ளேருந்து ஒரு வேலை அப்படின்னா அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி அங்கேயே இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய வம்சாவளியில் ஒரு 50 பேர் 30 பேர் அப்படி இருந்தான், 100 பேர் இருந்தான், 200 பேர் ஆனால் அப்படியே அந்த இடத்த அவங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க, இங்கேயே இருக்கணும். அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த இடமும் அவங்களை அங்கே இருக்கிறதுக்கு அனுமதிச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் அது அப்படியே பின்னாட்களில் கோயிலாக டெவலப் ஆகுது. புரியுதுங்களா? அது அப்படிதான் அதோடைய செயல்பாடுகள். இப்போ திருவண்ணாமலையில் ஞானிகள் வாழ்ந்தாங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன ஆகி போச்சு, அங்கே பாடிக்கிட்டு இருக்குல்ல, அவர் தவம் பண்ணவர் அவங்க கோயிலாக மாற்றிட்டாங்க. புரியுதுங்களா? அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவரே கருவறைக்குள்ளே வச்சு சிலை பண்ணி 3 வேளை 4 வேளை பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பயே பூஜை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னா, தேங்காய் பழம் வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு போய் அங்கே உங்கள் பிறந்த நாளுக்கு இது மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், இந்த இது அப்படின்னு சொல்லி அங்கே அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ அங்கே தியானம் பண்ணி அந்த தியானத்துக்குள்ளே அந்த இடத்துக்குள்ளே ஒரு கனெக்ட் இருக்குது. இந்த இடத்துக்குள்ளே ஏன் ஒருத்தர் தேர்வு பண்ணுறாருன்னா, அந்த நாக சம்பந்தமாக ஏதோ அவருக்குள்ள குருநாதர் அந்த அலைவரிசை சம்பந்தமாக இந்த இடத்துக்குள்ளே ஒரு செயல் இருக்குது, இந்த இடத்துக்குள்ளே நீ தேர்வு பண்ணிக்க, இந்த இடத்துக்குள்ளே நீ வாழும்போது இங்கே படு, இங்கே சாப்பிடு, வர்ற மக்களை சந்தி அப்படின்னு அவருக்குள்ளே ஒன்று உணர்த்தி இருக்கும். அப்போ அவர் 1000 பேர் வர்றான், 1,00,000 பேர் வர்றான், நம்ம ஒரு தலைவருக்கு கட்சி ஆஃபீஸ் இருக்கணும் மாதிரி ஒரு ஞானி ஒரு இடத்தெல்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டான். அங்கே எவனாவது ஒருத்தன் தியானம் பண்ணியிருப்பான், ஏதாவது ஒரு அதிசயம் அந்த இடத்துக்குள்ள அந்த கலைகளில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தன் பண்ணியிருப்பான். அதை இவனுக்கு உணர்த்தப்படும். அங்கேயே ஒன்று இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக நீ ஒன்றும் உருவாக்கலாம் வேண்டாம். ஒரு மண்ணை போய் ஃப்ரெஷ்ஷாக உருவாக்கணுன்னா அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே உனக்கு 70-80 ஆண்டுகள் ஆயிரும். இப்போ ஆல்ரெடி உருவாக்கப்பட்டு அங்கே ஒன்று இருக்குது. அதை நீ என்ன பண்ணுறன்னா, இப்போ உன்னோடைய அலைவரிசையை பயன்படுத்தி அதை புதுப்பிச்சு அந்த இடத்துக்குள்ளே ஒரு வேலையை பண்ணு. வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு சாமி இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, இது நம்ம ஆசிரமம் கட்டிக்குவோம், சாமியை மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த இடத்த பற்றி அவங்களுக்கு தெரியாது. அவருக்கு மட்டும்தான் தெரியும், என்னோட ஒரு பெரிய ஆள் இந்த இடத்துக்குள்ளே வாழ்ந்துருக்காண்டா அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அவர் அந்த ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை விட்டுறாமல் கேப்சர் பண்ணி வேலை செய்வாங்க. இதுதான் காசி, இதான் இமாச்சல், இதான் எல்லா இடமும். இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற எல்லா இடமும்
அதில் ஒரு கனெக்டும் அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறதுனால தான் இது எல்லாமே அப்படியே ஒரு இவ்வளோ நாள் நீண்ட நாள் அது மக்கள் வலிஞ்சு போகிறதுக்கும் தேயறதுக்கும் இருக்கு. ஆனால் அதுக்குள்ளேருந்து அனுபவிக்க முடியாமல் போனதுக்கும் அதை அனுபவிக்க முடியலை, அதுக்குள்ளேருந்து பெரிய ரிசல்ட்டை உருவாக்கிக்க முடியலை. என்னன்னா எல்லாருமே என்னன்னா அதை எப்படியாவது அந்த பொருளை தூக்கி எறிணுங்கிற மாதிரியே தேடுறாங்க. புரியுதுங்களா? இமாச்சல் போகிறவன் அவன் தன்னை உணர்றதுக்காக எவனும் போகல, அங்கே மகாவதார் பாபா இருக்காரு அவரே கடத்திட்டு வந்துடணுன்ட்டு போகிறான். புரியுதுங்களா? அப்போ ஒரு காசிக்கு போகிறவன் என்னன்னா பாவத்தை தொலைக்க போல, அந்த காசி விஸ்வநாதரை கடத்தணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் போகிறான். அப்போ ஒரு அகோரியம் எப்படி இருக்கான், நானே சிவன், அந்த சிவனே உள்ள வந்து அப்படியே தூக்கி நான் உள்ள சொருகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கான். புரியுதா? காளியை நேசிக்கிறவன் பார்த்தீங்கன்னா அவனே காளி மாதிரியே நின்றுட்டு இருக்கான். அப்போ இந்த நீங்கள் பாருங்களேன், நீங்கள் நல்ல கண்ண மூடி ஒரு 10 நிமிஷம் யோசிச்சோ இல்லை ஆன்லைன்லேயோ நீங்களே உங்கள் வாழ்க்கையை பாருங்களேன். ஏன் இமாச்சல் போகிறீங்க, ஏன் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போகிறீங்க, ஏன் வந்து ரிஷிகேஷ் போகிறீங்க, ஏன் வந்து சதுரகிரி போகிறீங்க, வெள்ளையங்கிரி போகிறீங்கன்னா பாருங்களேன். இங்கே ஒரு பெரிய கூட்டமே வந்து ஒரு கூட்டம் ஏன் போகிறோன்னு தெரியாமல் போகுது. இன்னொரு கூட்டம் என்னன்னா ஏதாவது வந்து ஒரு விஷயத்தை அங்கேருந்து பெற்றணும், நாம் வந்து பெரிய சேஞ்ச் ஆயிடணும். அதில் வெகு சிலவனுக்கு என்னன்னா பல ஆண்டுகளாக அவன் வீட்டிலேயே உட்காந்துருக்கிறான். அவனுக்குள்ள அந்த சந்திரக்கலை சூரியக்கலையில் மாற்றம் கிடைச்சோடனே, இந்த இடத்துக்குள்ள நீ தீவிரமாக வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீ அங்கேயே இருக்காத வாடான்னு சொல்லி அவனுக்கு உணர்த்தி அவனுக்கு அந்த ரூட்டெல்லாம் காட்டி இந்த இடத்துக்குள்ள இவ்வளோ பெரிய பரப்பளவில் அந்த மலையை சுற்றிட்டு இருப்பான். இங்கே இருக்கிற இந்த பருவத மலையை போய் மலையே சுற்றிட்டு கிடப்பாங்க. ஆனால் எவனாவது ஒருத்தர் நல்ல சரியானவன் வச்சுக்கல, அந்த மலையெல்லாம் சுற்றாது அப்படின்னா அவனுக்கு ஒரு மேப்பு போட்டு காட்டிடும், இந்த இடத்துக்குள்ள உட்காந்துக்கிடான்றோம். அப்போ அந்த இடத்துக்குள்ள உட்காரும்போது அவன் தீவிரமாக வளர்றான். அப்போ அவனை மாதிரி ஆளுங்களுக்கு அது ஓகே. ஆனால் ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா 99% ஒரு மக்கள் கூட்டம் படையெடுத்து உலகமே சுற்றிக்கிட்டே இருக்கு. இதே தான் நீங்கள் வந்து சைனா ஃபுல்லாக இதான், திபெத்து ஃபுல்லாக இதான். அந்த மலைகளை தேடுறாங்க, எங்கேயா தேடுறாங்க. புத்தர் அங்கிட்டு பறந்து வந்துடுவாரா, அந்த பக்கம் நிற்பாரா, இந்த பக்கம் நிற்பாரா, இங்கிட்ட வந்துடுவாரா, இங்கிட்ட ஏதாவது ஞானி வந்துடுவாரா, ஏதாவது ஞானங்கிறது ஏதாவது எப்படி கிடைக்கும், என்ன மாதிரி கிடைக்கும். அப்புறம் இங்கிலீஷில் என்னென்னமோ இன்றைக்கெல்லாம் இங்கிலீஷில் பேசுனா ஒரு ஸ்டைலுங்கிறாங்க, ஏதோ லைட்ஸுங்கிறாங்க, ஏதோ ஒரு என்ன சொல்கிறாங்க இன்னொரு வார்த்தையை என்லைட் மட்டுங்கிறாங்க, என்னமோ பெருசாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்னமோ ரசிச்சு ஸ்லாகாச்சு. அவர் பேசும்போது எங்கள் தாத்தாலாம் சின்ன வயசில் நான் ஒரு 5 வயசாக இருக்கும்போது அவர் அப்படியே ரசித்து ஒரு கதை சொல்லுவார், அதை நாங்கள் கேட்டு அப்படியே உட்காந்துவோம். அந்த மாதிரி கதையாகி போச்சு. நீ அது அப்படி இல்லை. அது இந்த ஞானங்கிறதோ தியானங்கிறதோ இந்த மாதிரி கதை சொல்லி ஒரு செயல் பண்ணுறதெல்லாம் இல்லை. அது ஒரு பெரிய ஒரு ஜேர்னி, அது ஒரு பெரிய ட்ராவல். அந்த ட்ராவல் முடியறதுக்குள்ளே பல பேர் செத்து போயிருக்கான். அந்த சந்திரக்கலை சூரியக்கலை சேர்றதுக்கு முன்னாடியே பல பேர் செத்து போயிருக்கான். அப்போ அவனுக்குள்ளே உள்ளுணர்வு என்ன சொன்னுச்சுன்னா, உனக்கு இது வரைக்கும் தான் நீ பயணிக்க முடியும், இந்த இடத்துக்குள்ளே நீ உட்காந்துக்க, நெக்ஸ்ட் டைமில் இதே இடத்துக்குள்ளேருந்து உன்னோட ஜேர்னி தொடங்கும் அப்படின்னு அவனை ஆசுவாசப்படுத்தி அந்த இடத்துலயே அவனை படுக்க வச்சுட்டு அவனுக்கான ஒரு சூழலை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அம்மா பொதுகையில் எனக்கு தெரிஞ்சு பாவநாசத்தில் ஒரு அம்மா ரொம்ப நாள் ஒரு அம்மா வந்து அங்கேயே இருந்துச்சு, அந்த கல்யாண தீர்த்து பக்கத்துலேயே இருந்துச்சு. அப்போ அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு யாராவது 2-3 பேர், ஒரு 10 பேர் 20 பேர் முக்கியமான நாள்லாம் போவாங்க. அது மட்டும்தான் இருந்துச்சு, யாருமே கிடையாது. அவர் வந்து சில நாட்களில் போவாங்க. அப்போ இரவு 6 மணிக்கு மேலே ஃபாரஸ்ட் வந்து அந்த அம்மா மட்டும் தான் உள்ளே இருக்கும், யாருக்கும் அலோவது கிடையாது. அந்த அம்மா உள்ளே அது ஒரு ஆளே இருக்கும். அங்கே வந்து நிறைய நாகங்கள் இருக்குது. அந்த இடமே ஒரு பயத்துக்குரிய இடமா தான் இருக்கும். ஆனால் அந்த அம்மா ரொம்ப நாள் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த அம்மா உடலை விட்டுருச்சு. அப்போ அந்த ஃபாரஸ்ட் ஆளுங்களே எந்த இடத்துக்குள்ள உடலை எரிச்சோம் எதுவும் சொல்லவே கிடையாது, யார்கிட்டையும் உடல்லாம் கொடுக்கல. அந்த அருவிக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வந்து எரிச்சிட்டாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு என்னன்னா ஒரு பெரிய ஒரு அவங்களோட முன்ஜென்ம தொடர்புக்குள்ள யாரு அகத்தியரோ இல்லை வந்து நம்ம இருக்கார அவருடைய சிஷியர் இருக்காருல்ல, அவருடைய தொடர்புகளில் உள்ள ஒரு அம்மா. அந்த அம்மாவுக்கு என்னன்னா ஒரு கலையை பண்ணுது, சந்திரக்கலை சூரியக்கலை தனக்குள்ளேயே எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கிடைச்சிருக்கு. அப்போ அந்த இடத்துல உட்கார்றதுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ அந்த அம்மாவால் இந்த உடலை இந்த காலகட்டத்தில் பெருசாக எதுவும் லேர்னிங் பண்ண முடியல, நீ கொஞ்சம் அனுபவிச்சுக்கலாம், பண்ண முடியல. அப்போ என்னன்னா இந்த உடலை விடு, இந்த இடத்துக்குள்ளேயே உனக்கான ஒரு சூழல்லாம் நடக்கும். ஆனால் ஃபியூச்சரில் நீ வந்து திருப்பி வந்து இந்த இடத்துக்குள்ளேருந்து ஒரு செயல் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் தான் இந்த இடத்த நீ வந்து அனுபவிக்க முடியும், இது வரைக்கும் தான் உன்னோட ட்ராவல் கிடைக்கும்னு தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அதனால தான்
அவ்வளோ ஃபாரஸ்ட் இருந்தும் அவ்வளோ பேர் இருந்தும் அவங்க மட்டும் அந்த இடத்துல இருந்தாங்க. அவ்வளோ பெரிய நெருக்கடி இருந்தும் அவங்களுக்கு அந்த பயமோ அந்த செயலோ அவங்களுக்கு ஏற்படலை. ஏன்னா அந்த மாதிரி உள் உணர்வுகளில் அந்த இடத்த அவங்க என்னமோ நகரத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியே அந்த இடத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருந்துச்சு. அப்போ அவங்க விட்டுட்டு போனாங்க. இந்த மாதிரி தான் நிறைய இடங்கள் இந்தியாவில் இருக்கு. அது வந்து இயல்பாக நடக்கப்படணும். அது ரொம்ப முக்கியம். அந்த இயல்பு தன்மைக்குள்ளேருந்து அது மாறப்படும். நீங்கள் என்ன யாராக வேணாலும் இருங்க, உங்களுக்குள்ள இயல்பாக ஒரு விதை உழுவணும், ஒரு நெருப்பு உழுவணும், ஒரு மாற்றம் உழுவணும்னா நீ எந்த உலகத்தில் இருந்தாலும், எந்த மொழியில் இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும் உன்னை வந்து இயற்கை வந்து தானாக வெளியில் இழுத்துட்டு வந்துடும். அது தடுத்து ஆட்கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் உன்னை இதுக்கான ஆளாக உருவாக்கும். அது ரொம்ப புரிஞ்சுக்கணும். இப்போ நாம உருவாகிறோம், நாம உருவாக்கப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஏதாவது 1-2 தான் அன்எக்ஸ்பெக்டா அது தேரலாம். அது மற்றபடி அது ரொம்ப ஒரு 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 கடுமையான ஒரு சூழல் தான். இப்போ பொறுத்தளவுக்கு தியானத்தை தெரிஞ்சுக்கிறவங்க, தியானத்தை தேடுறவங்கலாம் நம்ம எப்படி பள்ளிகளில் ஒரு பாடமாக படிச்சுக்கிட்டோமோ, கல்லூரியில் எப்படி பாடமாக படிச்சுக்கிட்டோமோ, அந்த மாதிரி உடலில் ஒரு மேன்மை அடைகிறதுக்கு, உடல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கோ, இல்லை உடல்லேருந்து ஒரு சின்ன சின்ன இறை தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கோ, ஒரு இந்த இறை சம்பந்தமாக இருக்கிற வரலாறுகளை படிக்கிறதுக்கோ, அது சம்பந்தமாக லயத்தில் இருக்கிறதுக்கு பாடத்திட்டம் மாதிரி நமக்கு ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கு. அது யார் மூலியமாவோ கிடைக்கப்பட்டிருக்கிறது தான் இது நிதர்சனமான உண்மை. அதுதான் நிறைய இடங்கள்ல கிடைக்கப்படுது. அப்போ அவங்களுக்குள்ள இந்த மாதிரி குருவோட போதனைகள், அந்த உரை, அந்த மாதிரி அவங்களோட படிக்கிற அந்த புத்தகங்கள்லாம் பார்க்கும்போது இதை விட்டு நம்ம அகண்டு போயிடக்கூடாது. திபேத்து ஃபுல்லாக இதுதான். இதை விட்டு அகண்டு போகக்கூடாது. இங்கே இருக்கிற நிறைய பேருக்குள்ள என்னன்னா, உங்கள் குடும்பத்து மேலே ஒரு காதல் இருக்கும், உங்கள் உறவு மேலே ஒரு காதல் இருக்கும், உங்கள் தொழில் மேலே ஒரு காதல் இருக்கும், அதை தாண்டி இறை மேலேயும் ஒரு காதல் இருக்கும். அது சமயத்தில் தீவிரமாகும். அந்த தீவிரமாகுது என்ன முடிவெடுக்க தோணும்னா, இதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம இதுக்குள்ளேயே இருந்தோம்னு வச்சுக்குவே பெரிய ஆள் ஆயிடலாம். நம்ம வந்து பார்ட் டைமாக தேடுறோம், நம்ம வந்து எப்பயாவது டைம் கிடைக்கும் போது தேடுறோம். அப்போ நம்ம இதுக்குள்ளே இருந்தோம்னா நம்ம ரொம்ப தீவிரமாக ஆயிடலாம் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்போ இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா தீவிரமெல்லாம் ஆக மாட்டீங்க, அதே வளர்ச்சியில் தான் இருப்பீங்க. அப்போ ஏன்னா அந்த இடம் யோசிக்கிறீங்களா, அந்த இடம் உங்களுக்குள்ள ஒரு தீவிரமான தன்மை ஏற்பட்டுருக்கு. இவ்வளோதான் விஷயம். நீ ஆசிரமத்தில் தான் உட்காந்து வளருவேன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா பேரும் ஞானியாக தான் இருந்திருக்கணும். ஏன்னா உலகத்திலே அதிக ஆசிரமம் இருக்கிற இடம் இந்தியா தான். அப்போ இந்தியாவில் தான் அதிகமாக ஒரு நாளைக்கு தியானம் புள்ளி பட்டியலில் இந்தியாவில் தான் அதிகமான பேர் தியானம் கற்றுக்கிறான், தியானத்தை தெரிஞ்சுக்கிறான். பல குருமார்களை சேஞ்ச் பண்ணுற பட்டியல்லையும் இந்தியாவில் தான் இருக்கிறான். அதிக குருமார்கள் இருக்கிறது இந்தியாவில் தான் இருக்கிறான். அப்போ நீ வந்து ஒரு ஞானம் அடையணும்னா பல ஆசிரமத்திலே அடைஞ்சிருக்கலாம். அப்புறம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழலுக்குள்ள உருவாக்கப்படணும், ஏன் இருக்கப்படணும்? அப்போ நீங்கள் இந்த திருவண்ணாமலையோ இந்த மலை சுற்றுறாங்கல்ல, இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த சூழலே இல்லை. எந்த ஞானியும் இதுக்குள்ள அந்த ஞானி தத்துவமாக தியானத்துக்குள்ளேருந்து வந்தான்ல, பாம்பாட்டிய வம்சத்துக்குள்ளேருந்து வந்தான்ல, அவன்லாம் இந்த மலையை வந்து வேற மாதிரி ரூட்டில் தான் கையாண்டான், வேற மாதிரி ரூட்டில் தான் பார்த்தான். இப்போ வேற ரூட்டில் இது நிகழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அது அப்படி நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. அந்த ரூட்டில் அவங்க அப்படியே போகிறாங்க. காசியே நீங்கள் பார்க்குற, அவங்க பார்க்குற, காசியில் வாழ்கிறவங்க பார்க்குற ரூட்டு வேற, என்ன மாதிரி ஆளுக்கு காசி ஒரு ரூட்டு வேற. காசியே டோட்டலாக நாங்கள் கையாளுற விதம் வேறையா இருக்கு. அப்போ ஒரு மலைக்கோ ஒரு குகைக்கோ கூட்டம் கூட்டமாக நீங்கள் போகிறீங்க, அங்கே நாங்கள் அனுபவிக்கிறது, நாங்கள் பார்க்குறது வேறையா இருக்குது, நீங்கள் அனுபவிக்கிறதும் நீங்கள் பார்க்குறதும் வேறையா இருக்குது. அவ்வளோதான் விஷயம். இதுக்குள்ளே இருக்கிற வித்தியாசங்கள் அவ்வளோதான். அப்போ என்ன அப்படின்னா, அந்த இடத்துக்கும் எங்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது, ஒரு பந்தம் இருக்குது. நீங்கள் எப்படி சொல்லிக்கிறீங்க, ஒரு கமிட்மெண்ட்டு, ஒரு பந்தம்னு சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி காசியோ இல்லை இங்கே இருக்கிற மற்ற மலைகளோ, இங்கே இருக்கிற அது நம்ம சிங்கேரி சாரதா கோயிலோ இல்லை அங்கே மூகாம்பிகையோ, இது எல்லாமே பர்ஃபெக்டாக நான் சொல்லணும்னா, சிங்கேரி அங்கே மூகாம்பிகை எல்லாம் 100% கோயிலோ மடமோ கிடையாது. பர்ஃபெக்டாக என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், பாம்பாட்டியோடைய இடம் தான் அதெல்லாம். நான் பார்த்த தீவிரமான இடங்களில் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, சிங்கேரி, அந்த மூகாம்பிகை கோயில், இது சிதம்பரம் கோவில், காசி, இது எல்லாமே இந்த பாம்பாட்டி சம்பந்தமான ரிலேட்டடாக தான் இருக்குது, பாம்பாட்டி சம்பந்தமான விஷயமாக தான் இருக்குது. அங்கே நான் பார்க்கறது எல்லாமே அந்த கருணாக சம்பந்தமான வேலைகளை தான் நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி அங்கே இருக்கிற ஆலியார் மலை இருக்கட்டும்,
அங்கே திருமூர்த்தி மலை இருக்கட்டும், பழனியோட கோவில் இருக்கட்டும், இந்த இடங்கள்ல நான் பார்த்ததெல்லாம் ஒரு மேலே கொடைக்கானல் அந்த சுற்றி இருக்கிற மலைத்தொடர்களாக இருக்கட்டும், பூம்பாறையாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த குகைகளுக்குள்ள பல குகைகளுக்குள்ள ஞானிகள் தவம் செஞ்சான் அப்படின்னா, அந்த குகைக்குள்ளே போனோடனே அங்கே தவம் செஞ்சவன் யாராக இருக்கான்னா நாகம் தான் தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ நாகங்கள் தவம் செஞ்சதுக்கான நிறைய ஆதாரங்களும் நிறைய குறிப்புகளும் அங்கே இருக்குது. பல்வேறுபட்ட விதமான நாகங்கள் அங்கே அந்த ஒரு பணியில் இருந்திருக்கு. அப்போ சில உடலோட சில டைம் இருந்திருக்கிறான், உடலை விட்டுட்டு நாகத்தோடைய உடலோடைய அவன் பணி செஞ்சுருக்கிறான், தவம் செஞ்சுருக்கிறான், வெயிட் பண்ணியிருந்திருக்கான். இந்த பிறப்புல உடல் எடுக்க முடியாதுன்னு அவனே காத்திருந்திருக்கான். இப்போ நானே நிறைய டைம் கல்யாணி தீர்த்தத்துக்கு போகும்போது எனக்கிட்ட நாகம் வராது. ஆனால் ஒரு டைம் 2 டைம் அந்த நாகத்தை என்னோட பார்க்குற பக்கத்தில் என் கூட 2 பேர் ஒருத்தர் வந்தவங்க, இந்த மாதிரி நாகம் இருக்குங்க எங்கே இருக்குன்னா, அது ரெகுலர் நாகம் கிடையாது. அதான் சொல்கிறேன், அந்த கருநாகத்துக்குள்ளே இருக்கிற செயல்பாடுகள். அப்போ யாரோ ஒரு உயர்ந்த செயலில் இருக்கிறவன் அந்த நாக உடலில் இந்த காலகட்டத்தில் நம்ம வெளியில் வராமல் உள்ளுக்குள்ளே இருக்கணும்னு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழல்கள்லாம் இருக்குது. அப்போ போய் கோயிலையே மூகாம்பிகை கோயிலெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் நான் வணங்கப்பட்ட விதம் வேற, சாரதா கோயிலுக்கிட்ட வணங்கப்பட்ட விதம் வேற, அந்த பூஜை அந்த புனஸ்காரம் அந்த செயல்லாம் வேற. எனக்கு சாரதா கோயிலில் நடந்த அனுபவம்லாம் என்டையர் டிஃப்ரெண்ட். அந்த கோயிலில் இருக்கிற நிர்வாகத்தில் இருக்கிறவங்களோ அந்த கோயிலை வழிபட்டு இருக்கிறவங்களோ பாரம்பரியமாக இருக்கிறவங்களுக்குலாம் தெரியுமா இதெல்லாம் உணர்ந்துருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் மூகாம்பிகையும் அந்த சாரதா கோயிலுக்குள்ளேயும் நாம் உணர்ந்த விதம், அந்த இடத்தோட ஒரிஜினாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த செயல் இருக்குல்ல, அதுதான் அதோட செயல். அது ஒரு ஆறு இருக்குல்ல, காட்டோட ஆறு இருக்குல்ல, அந்த ஆற்றோட கரை தான் அந்த சாரதா கோயிலோட ஒரு காடுகளில் ஆற்றோட கரை ஓரமாக ஒரு தண்ணி ஓடுகிற ஒரு பகுதி அது. அப்போ அந்த வெட்ட வெளியில் ஒரு காடுகளில் பல ஞானிகள் உடல் சமயத்தில் உடல் இல்லாமல் நாக உடல்லையே இருந்து அங்கே பல நாள் பல செயல்களில் அவன் அந்த பாம்பாட்டி கலையை பயன்படுத்தின இடம். அதுதான் சாரதா. இன்னைக்கு சாரதா டெம்பிள், சாரதா கோவில், சாரதா மடம் அப்படின்னு நீங்கள் வச்சிருக்கிறதுக்கெல்லாம் அதோட ஒரிஜினல் பர்சன் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அது நிஜமாக அதை நாங்கள் பார்க்க முடியுது. கொல்லிமலையும் அப்படிதான். கொல்லிமலையில் நீங்கள் 8 கை அம்மன் பல விஷயங்கள்லாம் சொல்கிறீங்கல்ல, அதுக்குள்ளெல்லாம் அதெல்லாம் பியூராக தியானம் பண்ண இடம். இந்த மாதிரி சில உருவம் வழிபாடுகள் கோவில் அதுக்கான இடம்லாம் அது இல்லை. இன்னைய காலகட்டத்தில் அதை அறிய முடியாமல் அதை வழிபடுறவங்க ஒருத்தவங்க, அதை வச்சு நிர்வாகம் பண்ணுறவங்க ஒருத்தவங்களா இருக்கிறாங்க. அதோட ரூட் அப்படி இல்லை. அதே தான் நடராஜரும் அப்படி தான். ஸ்ரீரங்கமாக அதான் சொல்லிட்டேன், ராமேஸ்வரமாக அதான் சொல்லிட்டேன், கன்னியாகுமரியில் இருக்கிற பாறையும் அதான் சொல்லிட்டேன், திருவண்ணாமலையில் இருக்கிற இந்த கோவிலும் சரி இந்த மலையும் சரி இது இப்படி தான் இருக்குது. அப்போ ஒரு இடத்துக்குள்ளே நாங்கள் தேர்வு பண்ணி ஒரு இடத்துக்குள்ளே நான் போகும்போது அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற கோயிலோ அந்த லிங்கமோ தாண்டி அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற அந்த இடம் எப்படி ரிசீவ் பண்ணுதுன்னு எனக்கெல்லாம் தெரிஞ்சிடும். நான் என்னோட ட்ராவலுக்குள்ளே என்னன்னா ஒரு இடம் அந்த இடம் என்னை வரவேற்கும், அந்த இடம் ரிசீவ் பண்ணும். அந்த இடத்துக்குள்ளே இருக்கிறது 10 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும். இந்த இடம் சரியான போக்கில் இருக்கா இல்லையா, இந்த இடத்துக்குள்ளே யார் இருக்கா, இந்த இடத்துக்குள்ளே என்ன தன்மை, இந்த இடம் எத்தனை ஆண்டுகளாக அந்த மாதிரி தன்மையில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ ராமேஸ்வரத்துக்குள்ளெல்லாம் கிளியர் ஸ்ட்ரக்சராக தெரிஞ்சிடும் என்ன ஏது அப்படின்னா. இதே மாதிரி தான் எல்லா இடங்களுக்குள்ளேயும் அப்படி தான். அதனால தான் சில இடங்கள் அந்த முன்ஜென்மத்தோட தொடர்புகளையும் பல தொடர்புகளை ஏற்படுத்திக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துக்குள்ளே போனது. வெளியிலேருந்து பார்க்குற நானும் சரி என்னை பார்த்தவங்களும் சரி ஒரு ஆன்மீக பிரயாணத்துக்காக ஒரு பயணத்துக்காக ஒரு நல்ல செயலுக்காக பல குருமார்கள் பயன்படுத்திய குகைகளையோ கோயிலுக்கோ போயிட்டு வந்தா இன்னமும் ஒரு மாற்றமா இருக்கும். அவரோட சேர்ந்து போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குன்னு நிறைய பேர் வெளியில பாக்குறாங்க. நாமளும் அப்படிதான் நினைச்சோம், கூட வந்தவங்களும் நினைச்சாங்க. ஆனா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பல நாள் ஆயிடுச்சு. அப்ப நான் அந்த பயணத்துக்குள்ள வேற எதுக்கும் போல அந்த இடத்துக்கும் எனக்கு தொடர்பு இருக்கு. அந்த இடமும் நானும் ரொம்ப நெருக்கமான இருந்திருக்கிறோம். இப்ப பொதிகை மலையும் நானும் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு ஆளுங்க. அந்த பொதிகை மலையும் நானும் வேற இல்லை. எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்கு. என் தம்பின்னு சொல்லலாம், என் அண்ணன்னு சொல்லலாம். அந்த இடத்த எனக்குள்ள அவ்வளோ பெரிய விஷயம். பழனி மலையும் நானும் என் தாய் தகப்பனோட உயர்ந்தமான ஒரு இடம். அப்போ தாய் தந்தைன்னு எதுக்கு அதை மென்ஷன் பண்ணுறேன்னா அவ்வளோ நாள் அந்த மாதிரி இடத்துக்குள்ள நாங்கள் பணி செஞ்சுருக்கிறோம், நான் வாழ்ந்துருக்கிறேன். இந்த கனெக்ட் எப்படி ஏற்படும்னா இந்த ப்ரெசன்ஸில் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. இந்த ப்ரெசன்ஸில் கிடைக்கிற அனுபவத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த டைம் ட்ராவலில் இந்த மலைக்கு இந்த இடத்துக்கு என்ன தொடர்புங்கிறத அதை கனெக்ட் பண்ணும். அப்போ இந்த இடம் உங்களுக்கு வெறும் அந்த சிலையினால உங்களுக்கு ஏதோ ஒன்று கிடச்சிருச்சு போயிடுச்சுன்னு உங்களுடைய செயல். என்னுடைய செயல்
அந்த போகர், அந்த சிலை அதெல்லாம் இல்லை. நாம அந்த இடத்துக்கு அந்த இடத்தோட கனெக்ட் ஆனவங்க, அந்த இடத்துக்குள்ள தொடர்பு உள்ளவங்க. அப்ப என்னை அங்க அழைச்சிட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, உன்னுடைய பழைய வீட்டை நீ பார்க்க போற, உன்னுடைய பழைய பூர்வ ஜென்மத்தோடைய செயலுக்குள்ள நீ அதுக்குள்ள ஒரு பிரசன்ஸை நீ உணர போற. நானே நிறைய இடங்கள்ல முன் ஜென்மத்துல விட்டுட்டு போன அலைவரிசைய நானே போய் பெற்றிருக்கிறேன். இந்த உடலை வச்சு முன் ஜென்மத்துல தியானம் பண்ணி எப்படி ஒரு மரத்துக்குள்ளேயோ ஒரு கல்லுக்குள்ளேயோ ஒரு பாறைக்குள்ளேயோ என்னுடைய அலைவரிசையை நான் வச்சுட்டு போயிருக்கேன். ஒரு நாள் இந்த மாதிரி உடல் எடுப்பேன், ஒரு நாள் வேலை செய்ய வருவேன். அப்ப வேலை செய்ய வரும்போது அதை எடுத்து நான் பயன்படுத்துவேன்னு, ஒரு தேனை எப்படி பயன்படுத்துறோமோ அந்த மாதிரி நான் நிறைய இடத்துக்குள்ள என்னுடைய அலைவரிசையை முன் ஜென்மத்துல நான் செஞ்ச தியானத்துல இருந்த அந்த அலைவரிசையை எடுத்து நானே பயன்படுத்தி இருக்கிறேன். அதோடைய வெளிப்பாடு தான் ராமேஸ்வரத்துல நான் தீவிரமா வேலை செஞ்சதோ, திருச்சியில இருக்கிற அந்த பிரம்மபுரீஸ்வரர்ங்கிற இடத்துல எல்லாம் என்னுடைய அலைவரிசையை தான் நான் போய் எடுத்துட்டு வந்தேன். நான் பதஞ்சலி கிட்டையோ வேக்கரபாதருடைய அலைவரிசை அப்படிங்கிறது வெளியில பாக்குறவங்களுக்கு, என்னுடைய ஓன் அலைவரிசை நான் தியானம் பண்ணி முன் ஜென்மத்துல விட்டுட்டு ஒரு மறைச்சு வச்சிருந்த அலைவரிசையை தான் நான் போய் எடுத்தேன். நான் போய் நடராஜர்கிட்டயோ திருமூலர்கிட்டயோ போய் அலைவரிசையை நான் வாங்கல. அதுக்குள்ளேயும் நான் பல நாள் பயணிச்சிருக்கிறேன். அந்த மலைகள்லையும் அந்த காடுகள்லையும் நான் பல நாள் வாழ்ந்திருக்கேன். இப்ப நகரப்புறங்கள்ல இங்க வாழ்றேன். இங்க இருக்கிற இன்னொரு 500 ஆண்டுகள் கழிச்சு இந்த இடம் கோயில் ஆயிரும், இந்த இடம் பெரிய பிரதிஷ்டை பெற்றோம். இந்த இடத்துக்குள்ள நான் திருப்பியும் ஒரு நாள் மனிதனா பிறக்கும் போது அப்ப இந்த இடத்துக்கு நான் வருவேன். அப்ப என்னுடைய அலைவரிசை இந்த இடத்துக்குள்ள இருக்கு, தியானம் பண்றான்னு என்னோட மாணவர்கள்ட்ட சொல்லி இந்த இடத்த கட்டுறதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, முழுக்க முழுக்க என்னுடைய அலைவரிசை இருக்கு. நான் ஒரு பெரிய செயலை இங்க விடுறேன். ஏன்னா உடலுக்குள்ள இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு 90% இருக்கிற ஒரு விஷயத்த நான் விடுறேங்க. சமாதியோட பவர்ஃபுல்லான விஷயமா இருக்கும். நீ சோதிச்சு வேணா பார்த்துக்க, அந்த இடத்துக்குள்ள இருக்க நான் விட்டுட்டு போறேன், நீ இதை பார்த்துக்கன்னு அவன்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். ஃபியூச்சர்ல அவன் பார்த்துக்கலாம். இந்த இடம் பார்க்க முடியாம காடாகலாம், நகரமாகலாம், வீடாகலாம், அரண்மனை ஆகலாம், கோயில் ஆகலாம். ஆனா இதே இடத்துல நகரமா இருக்கட்டும், கோவிலா இருக்கட்டும், அரண்மனையா இருக்கட்டும், அரண்மனையா இருந்தா விருந்து சாப்பிட நானே வருவேன். அப்ப இன்னொரு செயலை நான் செய்ய வருவேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் விட்டுட்டு போன 99% அதே சக்தியை நான் எடுத்து திருப்பி பயன்படுத்துவேன். அது எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துட்டு போவேன். இப்படிதான் எல்லா செயலும், இப்படிதான் இதுக்குள்ள இருக்கிற வடிவங்கள் எல்லாமே. அப்படி மற்றவங்க பயன்படுத்தினாங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா களத்துல நானே பயன்படுத்தினேங்கிறத நான் ஆதாரத்தோட சொல்றேன். நான் எனக்கு இந்த மாதிரி என்னுடைய ஒரு சொந்த அனுபவத்துல நான் பயன்படுத்தி இருக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி நிகழ்ந்திருக்கு. அந்த அடிப்படையில மட்டும்தான் நான் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களும் இந்தியாவில் நிறைய இடங்களும் பிரயாணிச்சேன் கொஞ்ச. மற்றபடி வேற எதுவும் கிடையாது. நான் போய் ரிஷிகேஷில் போய் 2 குகைகளை போய் இருந்த போது கூட அந்த 2 குகையும் எனக்கு சொன்ன விஷயம், நீங்க இருந்த இடம் புரியுதுங்களா, அங்க இன்னொருத்தர் இருந்து எனக்கு ஒரு குரு ஆசீர்வாதம் பண்ணல. மகாவதார் குகைக்கு போனோம், அத்தனை பேரும் மகாவதாரை பார்க்க போனான். அங்க மகாவதார் குகையில எனக்கு நிகழ்ந்தது என்னன்னா, இது உங்களுடைய இடங்க, நீங்க இருந்த இடங்க, நீங்க உங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்க தியானம் பண்ண இடங்க அப்படிங்கிறத எனக்கு அப்படி அந்த ரிலேட்டடா காட்டப்பட்ட, அதுக்கேற்ற மாதிரி தான் உட்கார்ந்தேன், அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு செயல். அப்ப அங்க அந்த குகையில மகாவதார் குகையில உட்கார்றதுக்கு முன்னாடி எனக்கு என்ன நிகழுதுன்னா, இதே மாதிரி நீங்க ஒரு குகை இந்த இடத்த பயன்படுத்துனீங்களா, இதே மாதிரி திருவண்ணாமலையிலும் ஒரு வேலை செய்ய போறீங்க அப்படின்னு எப்ப 1 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய இன்சிடென்ட்ல நீங்க நிச்சயமா பாருங்க. திருவண்ணாமலையில நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க, இதே மாதிரி ஒரு வேலையை பண்ணுவீங்க. ஒரு செயலை இந்த குகை இன்னைக்கு எப்படி ஆக்டிவிட்டேஷனா இருக்கோ, ஒரு பயன்பாட்டில் இருக்கோ, அதே மாதிரி ஒரு இடத்த பயன்பாட்டுக்காக விடுவீங்க. அங்க ஒரு வேலை நடக்கும், நீங்க பாருங்க அப்படின்னு அதுக்குள்ள இருக்கப்பட்டது. அப்ப எனக்கு எந்த இடம், திருவண்ணாமலையில என்ன, இது எதுக்கு நாம கொண்டு எங்க விட போறோம், நாமளும் மற்றவங்க மாதிரி ரொம்ப கோயில் கட்டுறேன், சிலையை வைக்கிறேன், அதை பண்றேன், பிரமிடு கட்டுறேன்னு இதை ஓக்கிறதுக்காக தான் நம்ம வந்தோம். நாம ஏதாவது ஒன்று பண்ணி விட்டு போயிடக்கூடாது, என்ன ஆளை விடுப்பா, உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், காலில் விழுந்து கும்பிட்றேன். இந்த மக்கள் ஏற்கனவே எங்க போறோம் தெரியாம சந்துக்கு சந்து பிள்ளையார் கோயிலை வச்சு, சந்து காளி கோயிலை வச்சு சுத்திட்டு கிடக்குறான். இதுல நான் ஒரு கோயிலை வச்சு விட்டு அவனை 90 பூசை, அவனே நெத்தியில 90 பூசை இடம்லாம் தலையில அள்ளி போட்டுட்டு அலையிறான். நெத்தி ஃபுல்லா பூசிட்டான், இடம் இல்லைன்னு திருப்பி தலையிலையும் அள்ளி போட்டுட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் அவனை போய் ஒரு உத்தராஜை போட்டவன் பார்த்துருக்கான். இப்பெல்லாம் உடலு ஃபுல்லா உத்தராஜை வேற கட்டிட்டு அலையிறாங்க. விட்டா உத்தராஜை மரமாவே மாறின்றுவாங்க மறுக்க. எங்க ஆளுங்க அப்படி ஓடிக்கிட்டு இருக்கான். முன்னாடி ஒரு காவி வெட்டி கட்டியிருந்தான், இப்போ தலையில ஒன்று சுத்தி இருக்கான், கையில ஒன்று சுத்தி இருக்கான், கழுத்துல ஒன்று சுத்தி இருக்கிறான், அப்புறம் உடல் ஃபுல்லா ஒன்று சுத்திட்டு அலையிறான். அதனால இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது, இதெல்லாம் வேண்டான்னு தவிர்த்துட்டு தான் உட்காந்தோம். அப்ப இந்த இடம்லாம் நேச்சராகவே அப்படியே ஒரு சாப்பாட்டுக்காக ஒரு இடம் பார்ப்போம்,
அப்போ வீட்டிலேருந்து கொடுக்க முடியல, ஒரு அன்னதானம் கொடுப்போம் அப்படின்னு நமக்குள்ள உணர்த்தும் போது வரும்போது தான் அப்போ இந்த இடத்துக்குள்ளேயும் நம்மளே பாருங்க, நம்மளை அறியாமலே ஒன்று விட வேண்டியதா இருக்கு. இவ்வளவுதான் இதுக்குள்ள செயல், இதுக்குள்ள இன்சிடென்ட் இதுதான். அப்போ நம்ம திட்டமிட்டு இதெல்லாம் பண்ணலை. ஐயோ பிளானா பண்ணி நான் ஒன்று கொடுக்குறேன் நீ அப்படிலாம் கிடையாது. அந்த சூழல் வந்து நடக்குது. அப்போ 1.25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குகைக்குள்ள என்ன நிகழ்ந்ததோ அதுதான் ஒரு பணியா ஒரு செயலா நடக்குது. இதுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அதே மாதிரி தான் ராமேஸ்வரத்துக்குள்ளேயும் அதுதான், காசிக்குள்ளேயும் அதுதான். நம்ம வாழ்க்கைக்குள்ள நான் போன இடம் என்னுடைய ஓன் சொந்த இடத்துக்குள்ளதான் நான் போய் ஒரு பெரிய வேலையை செஞ்சிருக்கிறேன், பெரிய பணியை செஞ்சிருக்கிறேன். அதுக்குள்ள இருந்து தான் அந்த டிராவலை பண்ணியிருக்கிறேன். மற்றவங்களுக்கு ஒரு கோயில் ட்ரிப்பு, மற்றவங்களுக்கு ஒரு ஆன்மீக ட்ரிப்பு, மூகாம்பிகெல்லாம் நான் அடிச்சு சொல்லுவேன் அது என்னுடைய ஓன் இடம் அப்படின்னு சொல்லுவேன். அது என்னுடைய சொந்த மண். அது அந்த அந்த இடம் வந்து என்னுடைய இடம். அந்த கருவறையோ அது சுற்றி இருக்கிறதோ நான் உட்காந்து பல நாள் தியானம் பண்ணியிருக்கேன், பல வடிவத்தில் தியானம் பண்ணியிருக்கிறேன். அதனால அந்த மண்ணு நீ வந்து சவாலா ஒன்று என்னன்னா, அந்த இடத்துல போய் உட்காந்து என் பேரை சொல்லி தியானம் பண்ணி பாருங்க, அங்க அது ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையான்னு மட்டும் உங்களுக்கே தெரியும். அது கன்ஃபார்மா ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. நம்ம வந்து போய் நிக்கிறோம்னா அது வந்து இப்போ என்ன மாதிரி ஆளுங்கிட்ட வந்து நிற்க மாட்டான். உங்களை மாதிரி ஆளுங்கள்ட்ட நீங்க போய் இப்படி ட்ரை பண்ணா கூட ஒரு கருணாக வந்து நிற்பான், ஒரு செயல் நிற்பான். அதே தான் மருதமலை. மருதமலையும் அப்படிதான். ஆரம்பத்தில் மனிதனாக இருக்கும்போது மருதமலைக்கு போகும்போது மருதமலையிலேருந்து தான் என்னோட சேஞ்சே. இப்போ இந்த பாம்பாட்டி தான் என்னன்னு தெரியாது, இந்த மகுடினா என்னன்னு தெரியாது. அந்த மண்ணில் போகும்போது அவ்வளோ பெரிய சேஞ்சை நம்ம வந்து உருவாக்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்குள்ள ஏந்திரீங்களா நம்ம உட்காரல, அந்த இடத்துக்குள்ள ஏந்திரமா பெரிய வேலை செய்யலை, அது ரொம்ப தீவிரப்படுத்துது நம்மளை. இந்த உடலை விட்டு இந்த உள்ள இருக்கிற அலைவரிசையை வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கே பார்க்குது. அது வேற மாதிரி இருக்கு, வேலை செய்ய விட மாட்டேது மருதமலையில். அப்போ வேலை செய்ய முடியலைங்கிறதுக்காக மருதமலையை தவிர்க்கிறோம், அங்கே வேலை செய்ய முடியல. அப்போ ராமேஸ்வரத்துலையும் 2 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு மேலே வேலை செய்ய முடியல. உடல் வந்து டோட்டலாக மாறிடுது. ஒன்று மௌனத்துக்கு போயிடுது, இல்லைன்னா வேற ஒரு வடிவத்துக்குள்ள உடல் மாறி போயிடுது. உடல் வந்து ரெகுலர் ஃபார்முலாவில் இந்த மாதிரி பேசுறதோ இந்த மாதிரி மக்களோட பயணிக்கிறதுக்கோ ராமேஸ்வரம்லாம் வாய்ப்பே கொடுக்க முடியல. அப்போ தீவிரமான இடத்துல இருந்து அது என்ன பண்ணுதுன்னா 2 days 3 days வெளியேற்றிடுது. அங்கே வேலை செய்யாதீங்க, அங்கே வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கு, வெளியில வாங்க. அப்போ எந்த இடத்துக்குள்ள வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அந்த இடத்துக்குள்ள வேலை செய்யணும். இதுதான் இதோட செயல்பாடு. ஓரளவு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி சொல்லிட்டேன். இது வந்து என்னுடைய டிராவலுக்குள்ள இருக்கிற செயல்பாடுகள். இது மாதிரி உங்களுக்குள்ளேயும் ஒரு முன்ஜென்மத்தோட தொடர்புகளோ முன்ஜென்ம விஷயங்களோ உங்களுக்குள்ள இருக்கு. டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் கொய்யாப்பழம் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அது இல்லை, அந்த முன்ஜென்மத்தோட தொடர்புகளை தான் நீங்கள் உட்காந்து என்னை சந்திக்கிறீங்க, பார்க்குறீங்க. இதோட செயல்பாடுகள் இதுதான். அதுதான் அதோடைய ஒரு சூழல். அது ஒரு நாள் அது மொத்தமாக அது வெளிப்படுத்தலாம், இல்லை அது கொஞ்சம் உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கலாங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன்.